வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சைனஸ் பாதிப்புக்காக சிகிச்சை பெற்று வந்த இளம்பெண் ஒருவர் திடீரென உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. எதற்காக இவங்க திடீரென இறந்து போனாங்க, அந்த மருத்துவமனையில் என்ன நடந்தது, தவறான செய்திகள் சிகிச்சையால் இவங்க உயிரிழந்து போனது என்று அவங்களுடைய உறவினர்கள் இந்த மரணத்திற்கு காரணம் என குற்றம் சாட்டி உயிரிழந்த பெண்ணின் உறவினர்கள் மருத்துவ முன் வளாகத்தில் கண்ணீர் விட்டு கதறி அழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறாங்க. வாங்க அங்கே என்ன கள நிலவரம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். தவறான சிகிச்சையால் இளம்பெண் மரணம், உடலை வாங்க மறுத்த உறவினர்கள் போராட்டம் அந்த பகுதி மக்களிடம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சைனஸ் பாதிப்பு சிகிச்சை பெற்று வந்த இளம்பெண் ஒருவர் திடீரென உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடம் பரபரப்ப சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. மருத்துவர்களுடைய தவறான சிகிச்சையே இந்த மரணத்திற்கு காரணம் என குற்றம் சாட்டி உயிரிழந்த பெண்ணின் உறவினர்கள் மருத்துவமனை வளாகத்தில் கண்ணீர் விட்டு கதறி அழுது போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வி என்ற இளம்பெண் கடுமையான சைனஸ் மற்றும் அது சார்ந்த உடல்நலக்குறைவின் காரணமாக ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அண்மையில் அனுமதிக்கப்பட்டாங்க. அங்கே அவங்களுக்கு மருத்துவர்கள் தொடர்ந்து சிகிச்சைகளை வழங்கி வந்தாங்க. இந்த நிலையில தான் இன்று தமிழ்ச்செல்வி உடல்நலம் திடீரென மோசமடைந்து சிகிச்சை பலனின்றி அவங்க பரிதாபமாக உயிரிழந்து போயிருக்கிறாங்க. இந்த செய்தி அவங்களுடைய குடும்பத்தினரை நிலைகுலைய செய்துள்ளது. தமிழ்ச்செல்வியினுடைய மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி அவரது உடலை வாங்க மறுத்த உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்திருக்கிறாங்க. சாதாரண சைனஸ் பாதிப்பு அனுமதிக்கப்பட்ட பெண்ணிற்கு ஊசி மற்றும் மருந்துகள் செலுத்தியதில் கடுமையான தவறுகள் நடந்திருக்கிறது. தமிழ்ச்செல்வியினுடைய உடல்நிலை மோசமடைந்த போது அங்கிருந்த மருத்துவ பணியாளர்களை அதை சரியாக கவனிக்காமல் அலட்சியமாக செயல்பட்டதே இந்த உயிரிழப்புக்கு காரணம். தவறான சிகிச்சை அளித்து இளம்பெண்ணினுடைய உயிரை பறித்த மருத்துவர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட மருத்துவ பணியாளர்கள் மீது மாவட்ட நிர்வாகம் காவல்துறையும் உடனடியாக வழக்கு பதிவு செய்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளாங்க. தவறு செய்தவர்கள் மீது கடுமையான துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என்று வேதனை தெரிவித்துள்ளாங்க. இந்த சம்பவம் தொடர்பான மருத்துவமனை வளாகத்தில் அசம்பாவிதம் எதுவும் நடக்காமல் இருக்க கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறாங்க. அரசு மருத்துவமனையில் இளம்பெண் உயிரிழந்த இந்த விவகாரம் மாவட்ட மக்களிடையே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். மறக்காமல் பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க.